கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்காகவே வந்து இறங்கியிருக்க சீரிஸே தமிழ் டப்பிங்கில் இல்லை, தமிழ்லேயே வந்துருக்கிற சீரிஸ் குற்றம் புரிந்தவன். சோனி லீவில் மொத்தமாக 7 எபிசோடு ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே ஒரே சிட்டிங்கில் மொத்தமாக முடிச்சு விட்டுறலாம். ஆக்சுவலாக இந்த வருஷங்கிறது மூவிஸ்க்கான வருஷம் இல்லை, வெப் சீரிஸ்க்கான வருஷம். எல்லா பக்கத்துலேருந்தும் பெரிய தலைங்கள்லாம் வந்துட்டாங்க. தமிழ் சைடில் வரலாம் எப்படி, அதுக்கு தான் வந்து இறங்கி இருக்குது. அண்ட் இந்த சீரிஸை பொறுத்தவரை பொறுமையாக பாருங்கப்பா, கடைசியில் பயங்கர ட்விஸ்ட் இருக்கே அப்படின்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் எபிசோட அந்த ஒரு ட்விஸ்ட்டை வச்சுக்க, ரெண்டாவது எபிசோட அப்போ 2 வச்சுக்க, யார்கிட்டடா கேட்குற, என்கிட்ட தானே கேட்குற, வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் இந்த சீரிஸ் முழுக்கவுமே இருக்குது. இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னாக்க, இதில் ஒரு குட்டி பொண்ணு காணாமல் போயிட்டா, அவங்க அப்பா இறந்து கிடக்குறாரு. இதை பண்ணது யாரா, அந்த குட்டி பொண்ணு எங்கடா போனான்னு சொல்லி போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுங்கிறது தான் கதை. இதில் ரைட்டிங்காகவே வெயிட்டாக இருந்துச்சு. அதை தாண்டி அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்ட்டுகள், முக்கியமாக பசுபதி கேரக்டர், அவரெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலையா, மனுஷன் தூக்கி சாப்பிட்டாரு. எனக்கு இதில் விதாத் கேரக்டர், அவர் ஓகே, நீங்கள் படத்துலேருந்து வெப் சீரிஸை கூப்பிட்டு வரீங்க, அதனால் அவரை வச்சே நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சா, அவரோட இப்படி அவமானப்படுத்துறீங்க. எனக்கு இந்த கேரக்டர் அவர் ஒத்துக்கிட்டு நடிச்சதே பெரிய விஷயமா பட்டுச்சு. உண்மையாகவே அவர் கேரக்டராகவே தான் இருந்தா. அப்படி இன்னும் மற்ற கேரக்டர்ஸ்லாம் சொல்லிட்டா ஸ்பாய்லர் ஆகிடும். அதனால் அவங்களுக்கான சீன் வரும்போது அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது, ஒரு சீனை அவங்க சொல்லும் போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம், அடுத்து அதே சீனை டோட்டலாக எதுவுமே மாற்றலை, அதே சீனை நம்ம வேற ஒரு ஆங்கிள்லையும் பார்ப்போம். சாரிப்பா நான் தப்பாக நினச்சி போட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயும் நம்மளை மாற்றி விடுவாங்க. இப்படியாக ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சீரிஸ் முழுக்க இருக்குது. 18+ சமாச்சாரங்கள் அதெல்லாம் இதில் கிடையாது. 3 இடத்துல மட்டும் கெட்ட வார்த்தை மட்டும் வரும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மஸ்ட் வாட்ச் சீரிஸ் ஒரே சிட்டிங்கில் முடிச்சு விட்டுருவீங்க. அண்ட் இந்த சீரிஸ் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.